5ஆம் அதிகாரம் 27, 28, 29. ம் ம் ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த மாலை வேளையில ஆண்டவருடைய வார்த்தை நமக்கு நேராய் கடந்து வருகிறது. கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால நாம் என்னென்ன ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள போகிறோம் இல்லை? ஆண்டவருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருந்தால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஆசீர்வாதம் எப்படிப்பட்டதாக இருக்கும் அப்படின்னு இந்த மாலை வேளையில் ஆண்டவருடைய வார்த்தையின்படி நம்ம தியானிக்க போகிறோம். வசனத்தின் ஆதாரத்தின் மூலமாக நம்ம பார்க்க போகிறோம். இங்கே பாருங்க, 27வது வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, நீரே சமீபத்து போய் நம்முடைய தேவனாகிய கர்த்தர் சொல்வதையெல்லாம் கேட்டு, அதாவது இஸ்ரவேல் ஜனங்கள், தேவ ஜனங்கள் மோசே கிட்ட சொல்றாங்க, நீர் போய் ஆண்டவர்கிட்ட சொல்றதெல்லாம் கேட்டு அதை எங்ககிட்ட சொல்லுங்க, அதன்படி நாங்களும் என் பிள்ளைகளும் நாங்கள் செய்கிறோம். நீ என்ன சொல்கிறியோ, ஆண்டவர் என்ன உங்ககிட்ட சொல்கிறாங்களோ அதை நீங்கள் எங்ககிட்ட சொல்லுங்கள், அதன்படி நாங்கள் செய்கிறோம் அப்படின்ட்டு இஸ்ரவேல் ஜனங்கள் சொல்கிறாங்க மோசே கிட்ட. அப்போ மோசே சொல்கிறாரு, நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் ஆண்டவர் கேட்டார். 28வது வசனம், நீங்கள் என்னோடு பேசுகையில் கர்த்தர் உங்கள் வார்த்தையை கேட்டு, கர்த்தர் என்னை நோக்கி, இந்த ஜனங்கள் உன்னோடு சொன்ன வார்த்தைகளை கேட்டேன், அவர்கள் சொன்னது எல்லாம் நன்றாய் சொன்னார்கள். எப்படி சொன்னாங்களா? நன்றாய் சொன்னார்கள். தெய்வம் எங்ககிட்ட பேச வேணாம், நீங்க போய் தெய்வத்துக்கிட்ட பேசி அவர் என்ன சொல்றாருன்னு எங்ககிட்ட சொல்லுங்க அப்படின்னு தெய்வ ஜனங்கள் சொல்றது ஆண்டவர் சொல்றாரு, அவர்கள் நன்றாய் சொன்னார்கள். பாருங்க, அக்கினியின் மதியில் ஆண்டவர் பேசுறாரு. அதை பார்த்த ஜனங்கள் என்ன செஞ்சாங்க? பயந்தாங்க. அந்த மலையில ஏறி போறதுக்கு அவங்க என்ன செய்யறாங்க? பயப்படுறாங்க. அதனால அவங்க என்ன செய்யறாங்க? மோசே, எங்களுக்கு பயமா இருக்கு, ஆண்டவர் பேச வேணாம் எங்ககிட்ட, நேரடியா நீங்க போயிட்டு ஆண்டவர்கிட்ட பேசிட்டு எங்ககிட்ட சொல்லுங்க, நாங்க அதை செய்யறோம் அப்படி. ஆண்டவர் அதை கேட்டு சொல்றாரு, அவங்க நன்றாய் சொன்னார்கள். எப்படியா? நன்றாய் சொன்னார்கள். அவர்களும் அவங்க பிள்ளைகளும் நன்றாய் இருக்கும்படி, என்னாலும் நன்றாய் இருக்கும்படி அவர்களுடைய இருதயம் எப்போதும் கர்த்தருக்கு பயந்திருந்தா நல்லமா இருக்கும். ஆண்டவர் சொல்றார், அவங்க நல்லா சொன்னாங்கப்பா. அவங்களுக்கு எப்படி இருக்கணுமா? கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம், தேவனுக்கு பயப்படுகிற ஒரு பயம் அவங்களுக்கு இருந்தா அது நலமா இருக்கும். 29வது வசனம், என்னால எனக்கு பயந்து என் கற்பனைகள் எல்லாம் கை கொள்வதற்கு ஏற்ற இருதயம் அவர்களுக்கு இருந்தாய் நலமாயிருக்கும். பிரியமான தேவ ஜனமே, ஆண்டவருடைய கற்பனைகளை கை கொண்டு அவருக்கு பயந்து நடக்கிற ஒரு இருதயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அப்படி இருந்தா நலமாயிருக்கும், அவங்களும் அவங்க பிள்ளைகளும் நன்றாயிருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் நமக்குள்ள இருந்தா நம்ம நல்லா இருப்போம், நம்ம பிள்ளைகள் நன்றா இருப்பார்கள் என்று ஆண்டவர் சொல்றார். என்னால அவங்க எனக்கு பயந்து இருக்கணும், அவங்க இருதயத்துல தேவனுக்கு பயப்படுற ஒரு பயம் இருக்கணும். இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறது? கிறுக்கும் கேடு நிறைந்த இருதயம் என்ற வேதம் சொல்லுகிறது, பொல்லாங்கு நிறைந்த இருதயம் என்ற வேதம் சொல்லுது. அந்த இருதயத்துல தேவனுக்கு பயப்படுற பயம் இருக்கணும். அல்லேலூயா. இந்த இருதயத்தை ஆண்டவர் அவருடைய அன்பினால, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பினால நிரப்பியிருக்கிறார் என்று நம்ம வேதம் சொல்லுகிறது. ஆக இந்த இருதயத்துல தேவனுக்கு பயப்படுகிற பயம் இருந்தா நம்ம என்னால நன்றா இருப்போம், நம்ம வாழ்நாள் எல்லாம் சுகித்து இருப்போம், நம்முடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்போம், பிள்ளைகள் ஆசீர்வாதமா இருப்பார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. ஒரு ஊழியக்காரர் அழகா ஒரு பாடல் பாடியிருப்பார், கிறுக்குள்ள கேடுள்ள இதயத்தில் இடம்தான் கேட்டாயோ அதை
ஏன் தான் கேட்டாயோ. ஆமென். இந்த இருதயம் ரொம்ப கிறுக்கும், கேடு நிறைந்த இருதயம், பொல்லாங்கு நிறைந்த இருதயம். அந்த இருதயத்துல ஆண்டவர் இடம் கேட்கிறார். அந்த இருதயத்துல தேவனுக்கு பயப்படுற பயத்தை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். பிரியமானவர்களே, கிறுக்குள்ள கேடுள்ள இதயத்திலே இடம்தான் கேட்டீரே, அதை ஏன் தான் கேட்டீரோ. கிறுக்குள்ள கேடுள்ள இதயத்திலே இடம்தான் கேட்டீரோ, அதை ஏன் தான் கேட்டீரோ. ஓராயிரம் இதயம் இருந்தாலும், ஆமென், ஓராயிரம் இதயம் இருந்தாலும் உன் பேரன்பின் தியாகத்திற்கு அது போதாது தெய்வமே. உன் பேரன்பின் தியாகத்திற்கு அது போதாது தெய்வமே. உம்மை நேசிக்க என் ஓர் இதயம் போதாது இயேசுவே, அது போதாது இயேசுவே. உம்மை நேசிக்க என் ஓர் இதயம் அது போதாது இயேசுவே, அது போதாது இயேசுவே. ஆமென். எத்தனை பேரால சொல்ல முடியும், உம்மை நேசிக்கிறதுக்கு இந்த இதயம் போதாது ஆண்டவரே. 1000 இதயம் இருந்தாலும் அது உம் பேரன்புக்கு ஈடு ஆகாது ஆண்டவரே. அல்லேலூயா. அந்த இருதயத்துல நான் உங்களுக்கு பயப்படுற பயத்தினால நிறைந்திருக்கும் என் இருதயம். எத்தனை பேரால சொல்ல முடியும், தேவனுக்கு பயப்படுற பயத்தினால என் இருதயம் நிரம்பி இருக்கும் ஆண்டவரே. அப்படி நம்முடைய இருதயம் தெய்வத்துக்கு பயப்படுற பயத்தினால நிரம்பி இருந்தா நம்ம இந்த பூமியில ஆசீர்வாதமா இருப்போம் என்று ஆண்டவர் சொல்றார். நம்ம உண்டாக்கின தெய்வம் சொல்றாரு, நீ ஆசீர்வாதமா இருப்ப, நீ நல்லா இருப்ப, நீயும் பிள்ளைகளும் என்றென்றைக்கும் நல்லா இருப்பீங்க, நீ எனக்கு பயப்படுற பயத்தோடு இருந்தா. அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமான தேவஜனமே, தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்களா? தேவனுக்கு பயப்படுகிற ஒரு இருதயம் நிறைந்த மனுஷன் எப்படியா இருப்பானா? ஆதியாகமம் 22ஆம் அதிகாரத்துல 12வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று இப்பொழுது அறிந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் ஆபிரகாமை பார்த்து சொல்றார். எப்ப அவனுடைய மகன், ஒரே பேரான மகன், 100 வயசுல பெற்ற ஒரு மகனை எனக்காக பலி கொடு அப்படின்னு சொல்லும்போது ஆபிரகாம் ஒரு வார்த்தையும் பேசல. நேராக பலி செலுத்தும்படியா மோரியா தேசத்துக்கு கொண்டு போறாங்க இல்லைங்களா? நமக்கு எல்லாருக்கும் இந்த காரியம் எல்லாரும் அறிந்த ஒரு விஷயம்தான். மோரியா தேசத்துக்கு கொண்டு போய் அவனை பலி செலுத்தும்படியா இவருக்கு கடந்து போறாங்க. அந்த குமாரன் ஈசாக்கு எப்போ பிறந்தாரு? ஆபிரகாமுக்கு 100 வயசுல பெற்ற பிள்ளை. ஆண்டவரே, எனக்கு இத்தனை வயசு கழிச்சு ஒரு குழந்தைய கொடுத்தீங்களே, அதை பலி செலுத்தும்படியா சொல்றீங்களேன்னு ஆபிரகாம் என்ன செய்யல? கேள்வி கேட்கல, ஒரு வார்த்தையும் திருப்பி கேட்கல. மாறா அவர் என்ன செய்யறாரு? பலி செலுத்தும்படியாய் மோரியா தேசத்துக்கு கடந்து போறாரு. அவர் போயிட்டு அவங்க அந்த ரெண்டு காவல்காரர்களை சொல்லிட்டு போறாரு, நீங்க இங்கே இருங்க, நாங்க போயிட்டு திரும்ப வருவோம். எவ்வளவு பெரிய விசுவாசம்! அவருக்குள்ள இருந்த அந்த விசுவாசத்தை பார்த்துதான் அவர் விசுவாசத்தின் தகப்பனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, ஆபிரகாமுக்கு பிரியமான ஒரு மகன், அப்படித்தானே வசனம் சொல்லுது. பிரியமான குமாரன், நேசகுமாரன் என்று அந்த அதிகாரத்துல முதல்ல பார்க்கிறோம். ஈசாக்கு எப்படியா இருந்தாரா? அவருக்கு ஒரே பேரான குமாரன், பிரியமான குமாரன், நேசகுமாரன். அவனை பலி செலுத்துன்னு ஆண்டவர் சொன்னதும் எந்த மறுபேச்சும் கிடையாது. பலி செலுத்தும்படியாய் கடந்து போறாரு. பலி செலுத்துறதுக்கு கையை எடுத்துட்டாரு. ஆண்டவர் அதை பார்க்கிறாரு. ஆபிரகாமே, பிள்ளையாண்டான் மேல உன் கையை போடாத. வசனத்தை வாசிங்க. அவனுக்கு ஒன்றும் செய்யாத, நீ உன் புத்திரன் என்றும் ஏக சுதன் என்றும் எனக்காக ஒப்பு கொடுத்தபடினால
நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று நான் இப்போ அறிந்திருக்கிறேன். ஆபிரகாமே, பிள்ளையாண்டன் மேல கையை போடாத. பிரியமான தேவஜனமே, நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் என்ன, நமக்கு பிரியமானதை தேவனுக்கு ஒப்பு கொடுப்போம். அல்லேலூயா. நமக்கு பிரியமானது என்னவோ அது தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கிற ஒரு பயம், ஒப்பு கொடுக்கிற ஒரு தன்மை இருந்தா நம்ம தேவனுக்கு பயப்படுகிற நபர்கள் என்ற அர்த்தம். ஆபிரகாம் ஒரே மகன் ரொம்ப ஆசாசியாக வளர்த்திருப்பார் இல்லைங்களா? ஒரு வளர்ந்த பிறகுதான் பலி செலுத்தும்படியா அவர் கொண்டு போக ஈசாக்கு கொண்டு போறாங்க. ஆக ரொம்ப அவர் மேலே அன்பு செலுத்திருப்பாரு, ரொம்ப பிரிய வச்சிருப்பாரு. அந்த மகனை பலி செலுத்தும்படி ஆண்டவர் சொல்லும் பொழுது எந்த ஒரு மறுபேச்சும் கேட்காம அவர் பலி செலுத்துறதுக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது ஆண்டவர், நீ கர்த்தருக்கு பயந்தவன் என்று இப்போ நான் அறிஞ்சிருக்கிறேன் ஆபிரகாமே. அல்லேலூயா. பிரியமானவர்களே, நாம தேவனுக்கு பயந்தவர்கள் என்று எப்போ தெரியும்? நமக்கு பிரியமானது ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது. அல்லேலூயா. நமக்கு பிரியமானது எது? அந்த தேவனுக்காக நீங்க ஒப்பு கொடுத்துருக்கிறீங்களா? அப்பனா ஆண்டவருக்கு நீங்க பயந்தவருங்க. அல்லேலூயா. தேவனுக்கு பயந்த பிள்ளைங்க நமக்கு பிரியமானதை தேவன் கேட்கும்போது அது எந்த தயக்கம் இல்லாம ஒப்பு கொடுக்கணும். பாருங்க, அவர் ஒப்பு கொடுத்ததுனால அடுத்த முறை ஆண்டவர் அவரோட கூட மறுபடியும் ஒரு விஷயம் ஆண்டவர் ஆபிரகாமோட கூட பேசி, வசனத்தை வாசிங்க. இல்ல, அடுத்த வசனம் ஆபிரகாம் யாராவது ஒருத்தர் வாசிங்க. வாசிங்க. கர்த்தருடைய தூதனானவர் இரண்டாம் தரம் வானத்திலிருந்து ஆபிரகாமை கூப்பிட்டு, நீ உன் புத்திரன் என்றும் உன் ஏக சுதன் என்றும் பாராமல் அவனை ஒப்பு கொடுத்து இந்த காரியத்தை செய்தபடியால் போதும். பிரியமானவர்களே, ஆண்டவருக்கு நமக்கு பிரியமானதை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறவராயிருக்கிறார். தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறது எப்பொழுது? நமக்கு பிரியமானதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுது. என்னென்ன உங்களுக்கு பிரியமானது இருக்கு? நம்ம தூக்கத்தை நம்மளால விட முடியுதா? இல்லை சாப்பாட்டை விட முடியுதா? இல்லை ஒரு சிலர்லாம் ஃப்ரெண்ட்ஸுங்கெல்லாம் விடவே முடியாது, பிரியம். இல்லை ஒரு சிலருக்குலாம் மொபைல் ரொம்ப பிரியம். தேவன் கேட்டால் அதை விட்டுற முடியுதா? அப்போதான் நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தை நிரம்பி இருக்குதுன்னு அர்த்தம். அல்லேலூயா. நமக்கு பிரியமானதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கும் பொழுதுதான் நம்ம தேவனுக்கு பயப்படுகிறவர்கள் என்று அர்த்தம். அப்பொழுது ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். பிரியமான தேவஜனமே, அல்லேலூயா. ஒப்பு கொடுப்போம். ஆண்டவரே, எனக்கு பிரியம் இதுதான்ப்பா, உங்களுக்காக நீங்கள் இதை கேட்டால் நான் இதை ஒப்பு கொடுக்குறேன், நீங்கள் தான் என் பிரியம். அல்லேலூயா. எத்தனை பேரால சொல்ல முடியும்? ஆண்டவரே, நீ தான் என் பிரியம். ஆண்டவரே, அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் நமக்கு வேணும்னா நமக்கு பிரியமானதை தேவனுடைய சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற நபர்கள் நம்ம இருந்தால் பிரியமானதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுக்கணும். தேவனுக்காக ஒப்பு கொடுக்கணும். ஒப்பு கொடுக்க முடியலன்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுற பயத்தில் நம்ம கொஞ்சம் குறைவாக தான் இருக்கிறோம். அல்லேலூயா. ஒரு விஷயத்தை என்னால் விடவே முடியலப்பா, எவ்வளோ பிரயாசப்படுறேன், இந்த காரியத்தை என்னால் விட முடியல அப்படின்னா நம்ம கொஞ்சம் ஆண்டவருக்கு பயப்படுறதுல கொஞ்சம் வீக்காக தான் இருக்கிறோம். ஏதேதோ காரியத்துக்கு பயப்படுறோம். மனுஷனுக்கு பயப்படுறோம், பிசாசுக்கு பயப்படுறோம், இருட்டுக்கு பயப்படுறோம், அமாவாசையான பயப்படுறோம், பௌர்ணமியான பயப்படுறோம், எதுக்கோ பயப்படுறோம். மனுஷன் உண்டாக்குன தெய்வத்துக்கு பயப்படுறது இல்லை. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதம் சொல்லுகிறது, தன் ஜீவனை இழக்கிறவன் அதை பெற்றுக்கொள்வான், அதை காத்து கொள்கிறவனோ அதை இழந்து போவான். ஆக ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் துச்சமாய எண்ணணும். நீங்கள் எனக்கு போதும் ஆண்டவரே, நீங்கள் மாத்திரம் எனக்கு போதும் ஆண்டவரே, உங்கள் அன்பு எனக்கு போதுமானதாக இருக்கிறது, எல்லாவற்றையும் உங்களுக்காக ஒப்பு கொடுப்பேன்ப்பா. ஆபிரகாமுக்கு 100 வயசில் பெற்ற பிள்ளைய ஒப்பு கொடுத்தாருல, அதை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார், ஆபிரகாமே நீ எனக்கு பயந்தவன்னு நான் இப்போ அறிஞ்சிருக்கிறேன் ஆபிரகாமே அப்படின்னு. அதனால் அவருக்கு கிடைச்ச ஆசீர்வாதத்தை, பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் அவருக்கு கொடுத்தார். அடுத்ததாக என்ன, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நமக்குள்ளே இருந்தால் நமக்கு பிரியமானதை தேவ சமூகத்தில் ஒப்பு கொடுப்போம். சரிங்களா? முதலாவது, ஆண்டவருக்கு பயப்படுற பயம் நம்ம இருதயத்தில் இருந்தால்
நமக்கு பிரியமானதை நம்ம ஒப்பு கொடுப்போம். ரெண்டாவது, தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்கு இருந்தால் லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கலாம். ஆமா, செவிடனை நிந்தியாமலும் குருடனுக்கு முன்னாடி தடுக்கலை போடாம இரு. நான் கர்த்தர், எனக்கு பயந்துரு, இந்த காரியத்தெல்லாம் நீ செஞ்சினா உனக்கு தேவனுக்கு பயப்படுற பயம் இல்லை. அல்லேலூயா. சரீரம் ஊனமுற்றவர்களை பார்த்து அவர்களை கிண்டல் பண்றது, கேலி பண்றது, அவர்களை குறைவா பேசுறது, அப்படிப்பட்ட சுபாவம் உடையவர்களா இருந்தா தேவனுக்கு பயப்படுற பயம் இருதயத்துல இல்லைன்னு அர்த்தம் வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆக பிரியமான தேவ ஜனமே, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருந்தால் முதலாவது நமக்கு பிரியமானது தேவனுக்காக ஒப்பு கொடுப்போம். இரண்டாவது, என்னென்ன குறைகள் இருந்தால் அதை யாரும் சுட்டி காட்டி அது கேலியும் கிண்டலும் செய்ய மாட்டாங்க. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற பயம். மூன்றாவதாக, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். லேவியராகமம் 19ஆம் அதிகாரம் 32வது வசனத்தை நான் ஒரு விஷயம் வாசிக்கலாம். தேவனாகி கர்த்தருக்கு பயப்படணும்னா முதிர் வயது உள்ளவர்கள் என்ன செய்யணுமா? கனம் பண்ணணும். தாயும் தகப்பனையும் கனம் பண்ணணும். பிள்ளைகள் இப்பெல்லாம் வா போ, நீ வா போ, அப்படிதான் ஒரு ஒரு முறையில தான் பேசுறாங்க, சிங்குலர்ல தான் பேசுறாங்கல்ல. ஆக வேதம் சொல்லுகிறது முதியோர்களை கனம் பண்ணணும். கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்மளுடைய இருதயத்தில் இருந்தா நம்ம என்ன செய்வோம்? பெரியவர்களுக்கு மரியாதை கொடுப்போம், கனத்தை கொடுப்போம். செப்பனியா 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல நம்ம பார்க்கும்போது பாஷைகள் எப்படி இருக்கான்? சுத்தமா இருக்குதான். ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஒருவேளை ரட்சிக்கிறதுக்கு முன்னாடி ரொம்ப கனவீனமா வயசானவங்கலாம் ரொம்ப கேலியும் கிண்டலமா பேசியிருந்தாலும் ரட்சிக்கப்பட்ட பிறகு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தெய்வமா ஏற்றுக்கொண்ட பிறகு நம்முடைய வார்த்தைகள் சுத்தமா இருக்கணும். வேதம் சொல்லுகிறது. செப்பனியா 3 வாசிக்க தேவை, நேரம் குறைவா இருக்கிறது. செப்பனியா 3:9 பார்க்குறோம், பாஷைகள் சுத்தமா இருக்கணும். நம்ம பேசுகிற வார்த்தைகள் சுத்தமாக இருக்கணும். யாரையும் குறை சொல்கிறது, கேலி பண்ணுறது, கிண்டல் பண்ணுறது, வயது முதிர்ந்தவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்காம போகிறது, அதெல்லாம் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இல்லாததுனால தான் இப்படிப்பட்ட காரியம்லாம் நம்முடைய இருதயத்தில் யோசிக்கிறோம், செயல்படுறோம், வார்த்தைகள் வருது. அல்லேலூயா. ஆக இனி நம்ம வார்த்தைகள் கேட்ட பிறகு என்ன செய்யணும்? நம்ம முதியவர்களை கனம் பண்ணணும், முதியவர்களுக்கு மரியாதை செலுத்தணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக, தேவனுக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தில் இருந்தால் என்ன நடக்கும்? லேவியராகமம் 25ஆம் அதிகாரம் 17வது வசனத்தை நம்ம வாசிக்கலாம். முதலாவது பார்த்தோம், கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தால் பிரியமானதை ஆண்டவருக்காக ஒப்பு கொடுப்போம். உடல் ஊனமுற்றவர்களுக்கு ஆமேன். பிறருக்கு அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயம் செய்யக்கூடாது. தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? மற்றவங்களுக்கு அநியாயம், நியாயத்துக்கு ஆப்போசிட் அநியாயம், நியாயத்தை மீறி அநியாயம் செய்யக்கூடாது. தேவனுடைய பிள்ளைங்க, இவங்களாம் தேவனுடைய பிள்ளைங்களாம்ப்பா, இவங்களாம் கிறிஸ்தவங்களாம்ப்பா, அப்படிதான் வார்த்தைகள் வருது. அப்போ மற்றவங்களுக்கு அநியாயம் செய்யும்போது யார் முதல்ல, யாரோட பேர் முதல்ல வருது? நம்ம ஆண்டவருடைய பேர் தான் முன்னாடி வருது. அங்க பிறனுக்கு அநியாயம் செய்யக்கூடாது தேவனுக்கு பயந்த பிள்ளைகள். 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம் இப்படி சொல்லுகிறது. 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 19வது வசனம். கிறிஸ்துவின் நாமத்தை சொல்லுகிற எவனும் அநியாயத்தை விட்டு விலகணுமா? அல்லேலூயா. ஆண்டவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லாருமே அநியாயத்தை விட்டு விலகணும்னு வேதம் திட்டமும் தெளிவுமாய் சொல்லுகிறது. ஆமோஸ் 6ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல நீதி செய்யறது எப்படியா இருக்குதான்? எட்டிய போல கசக்குதான். நியாயம் செய்யறது எட்டிய போல கசக்குதுன்னு ஆமோஸ்ல பாக்குறோம். பாருங்க,
பாருங்க, நியாயம் நஞ்சா இருக்குதான், விஷமா இருக்குதான். நியாயம் செய்யணும்னா அநியாயம் செஞ்சு செஞ்சு பழகிப்பட்ட மனுஷனுக்கு நியாயம் செய்ய முடியல. நீதி கசப்பா இருக்குது, எட்டியை போல கசப்பா இருக்குது. யாருக்கு? அநியாயமே செஞ்சு செஞ்சு பழகி போனவனுக்கு நீதி நியாயம் செய்ய முடியல. எட்டியை போல கசப்பா இருக்குது. ஆமோஸ் 5:7 பாருங்க, நீதியை தரையில விழ பண்ணுகிறார்கள். அநியாயம் செய்கிறவர்கள் நீதியெல்லாம் அவங்க யோசிக்கிறதே கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அநியாயத்தின் திரவியம் ஒன்றுக்கும் உதவாது. ஆக நீதியாய் நம்ம சம்பாதித்தாலே நம்ம கைக்கு நிற்க மாட்டுது. இதில் அநியாயமா சம்பாதிச்சு என்ன செய்ய போறோம்? அல்ல, கர்த்தருக்கு பயப்படுறவங்க நம்ம என்ன செய்யக்கூடாது? அநியாயம் செய்யக்கூடாது, அநியாயமான சம்பாத்தியம் இருக்கக்கூடாது, மற்றவங்களை என்ன செய்யக்கூடாது? ஏமாற்றக்கூடாது, மற்றவங்க நம்மளால ஏமாற்றப்படக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் அநியாயம் செய்யாமல், தேவனுடைய நாமத்தை அறிந்த நாம அநியாயம் செய்யாமல் கவனமா இருக்கணும். அல்லேலூயா. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயம். அடுத்ததாக தேவனுக்கு பயப்படுற ஒரு பயம், லேவியராகமம் 25:36 வட்டி வாங்கக்கூடாது. தேவனுக்கு பயப்படுற பிள்ளைங்க என்ன செய்யக்கூடாது? வட்டி வாங்கக்கூடாது. வட்டிக்கு வாங்கிறது, வட்டி கொடுக்கறது தேவனுக்கு பயந்த பிள்ளைங்களுக்கு இது அழகே கிடையாது. ஏன் நம்ம போய் வட்டிக்கு வாங்குறோம்? ஏன் நமக்கு குறைவு வருது? இல்லை, அப்போ ஏதோ ஒரு காரியத்தில் நம்ம வீக்காக இருக்கிறோம். ஏன் தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற்றுக்கொள்ள முடியாதபடிக்கு ஏன் அப்படிப்பட்ட ஒரு தரித்திரம் நமக்குள்ளே வருது? ஏன் வட்டிக்கு வாங்குற நிலைமை நமக்கு வருது? ஏதோ ஆசீர்வாதத்தில் குறைவு ஏற்படுது, தேவனை தேடுறதுல குறைவு ஏதோ இருக்கு. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய்ன்ற வாக்குத்தத்தம் ஏன் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறல? ஏதோ ஒரு குறை இருக்கு. இல்லையா? தேவனுடைய ஜனங்கள் வட்டி வாங்கக்கூடாதான். தேவனுக்கு பயந்தவர்கள் என்ன செய்யக்கூடாதா? வட்டி வாங்கக்கூடாது. சங்கீதம் 15:5 சொல்லுது, சங்கீதம் 15:5 பாருங்க, தன் பணத்தை வட்டிக்கு கொடாமல் இருந்தாதான். முதலாவது வசனம் 15 முதல் வசனத்தை வாசிங்க. யார் உம்முடைய பரிசுத்த பர்வதத்தில் வாசம் பண்ணுவான்? யார் உம்முடைய கூடாரத்தில் தங்குவான்? அவனுடைய பணத்தை வட்டிக்கு கொடாத இருக்கிற மனுஷன். அதுக்காக வட்டிக்கு கொடுக்குறவங்களாம் மோசமானவன்னு வட்டிக்கு வாங்குறவங்க நினைக்க கூடாது. வட்டியும் வாங்கக்கூடாது, வட்டிக்கு கொடுக்கறதும் தவறு. தேவனுடைய பிள்ளைகள் ஆசீர்வாதமாக இருக்கணும். அதுதான் தேவனுக்கு அழகு. நம்ம ஆராதிக்கிற தெய்வம் ஐஸ்வர்ய சம்பந்தர். பிரியமானவர்களே, குறைவுகளை நிறைவாக்குற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். ஆக எந்த இடத்துல நம்ம தவறு இருக்கிறோம் அப்படின்றத யோசிக்கணும். வட்டிக்கு வாங்கிறது தேவனுக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அழகு இல்லை. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது. முதல் வசனம் 15ஆம் அதிகாரம் 1வது வசனம், அவங்க என்ன செய்ய முடியாது? பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. அடுத்ததாக பாருங்க, சகீ சொல்றாரு, யார்கிட்டயாவது அநியாயமா நான் வட்டிக்கு வாங்கியிருந்தா அதை 4 மடங்கு நாளத்தினையா நான் திருப்பி கொடுத்துட்றேன் ஆண்டவரே. அதுதான் கர்த்தருக்கு பயப்படுற ஒரு பயம் இருதயத்தில் வந்தா நம்ம வட்டி வாங்க மாட்டோம், வட்டி கொடுக்க மாட்டோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நம்மை ஆசீர்வதிக்கிற தெய்வம் நம்மோடு கூட இருக்கிறார். பிரியமானவர்களே, சிலுவையில் எல்லா ஆசீர்வாதத்தையும் நமக்காக ஆண்டவர் சம்பாதித்து வச்சு விட்டு போயிருக்கிறார். நம்ம தரித்திரர்கள் அல்ல, நம்ம ஐஸ்வர்ய சம்பந்தர். அல்லேலூயா. பெரிய அந்த விசுவாசம் நமக்கு வேணும். உபாகமம் 14ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை நம்ம ஒரு விஷயம் வாசிக்கலாம். பாருங்க, கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் இருந்தா வருஷந்தோறும் விளைகிற எல்லா விளைவின் பலனும் தசமாகம் கொடுக்கணுமா? அல்லேலூயா. நம்மளுடைய சபையில் தசம பாகத்தை பற்றியும் காணிக்கை பற்றியும் நம்ம அதிகமாக பேசுறதில்ல. ஆனால் வேதம் சொல்லுறது வருஷந்தோறும் நம்முடைய
விளைவின் பலனில் என்ன செய்யணுமா? தசம பாகம் கொடுக்கணும். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளா இருந்தா நம்ம என்ன செய்யணும்? தசம பாகம் கொடுக்கணும். லூக்கா 18ஆம் அதிகாரம் 12வது வசனம். லூக்கா பாருங்க, ஒரு பரிசையை நாங்க அறிக்கை செய்யலாம். வாரத்துல 2 தடவை நான் உபவாசிக்கிறேன், என்னுடைய சம்பாதியத்துல நான் தசமபாகம் கொடுக்கிறேன். பரிசையினுடைய நீதியை காட்டில் நம்முடைய நீதி என்ன செய்யணுமா? அதிகமா இருக்கணும்னு வேதம் சொல்லுது இல்ல? அல்லேலூயா. ஆக நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகள் தசமபாகம் கொடுக்கணும் அப்படின்னு வேதம் சொல்கிறது. மல்கியா 3:10 ஆண்டவருக்கு கொடுத்து என்னை சோதிச்சு பாருங்க. எத்தனை இடம் கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்க மாட்டேனோ என்று அதனால என்ன சோதித்து பாருங்களேன் ஆண்டவர் சொல்றார். ஆண்டவர் சொல்றார், என்ன டெஸ்ட் பண்ணி பாரு. உன்னோட தசம பாகத்தெல்லாம் எடுத்துட்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு உன்னை இடம் கொள்ளாமல் போக முடியும் ஆசீர்வாதிக்கிறனா இல்லையான்னு என்ன டெஸ்ட் பண்ணி பாரு. அல்லேலூயா. எத்தனை பேரை நம்ம அவரை டெஸ்ட் பண்ணி பார்த்துருக்குறோம் தசம பாகத்தை கொடுத்து. கர்த்தருக்கு பயந்தவர்கள் இந்த காரியத்தில் செய்வாங்களாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். மத்தேயு 5:20. ஆ ஆ ஆ அவங்களோட நீதி என்ன நம்ம பார்த்தோம் இல்லை? வாரத்தில் வேத பாருகிற பரிசேயருடைய நீதி, வாரத்தில் இத்தனை நாள் நான் உபவாசம் பண்ணுறேன், இப்படி நான் தசம பாகம் கொடுக்குறேன் அப்படின்றது தான் அவங்களுடைய நீதி. ஆனால் புதிய ஏற்பாட்டுக்கு வரும்பொழுது நம்ம காலையில் தசம பாகத்தை குறித்து நம்ம பாஸ்டர் பேசினாங்க இல்லை? நமக்கு ஏழை விதவை என்ன செஞ்சாங்க? அவங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கொடுத்தாங்க. மத்தேயு 23:23. பாருங்க, நீங்க இதெல்லாம் செய்றீங்க. சீரகத்துல, வெந்தயத்துல, அப்புறம் என்னது சரியா வாசிங்க. ஒருத்தல ஒருத்தலாமலையோ வெந்தயத்திலையோ சீரகத்திலையோ எல்லாத்துலேயும் தசமபாகம் கொடுக்குறீங்க. நீங்கள் நீதியை விட்டுட்டீங்க, நியாயத்தை விட்டுட்டீங்க. இதையும் செய்யணும், அதையும் செய்யணும், இதையும் விட்டுடாத இருக்கணும்னு வேதம் சொல்லுது. அல்லேலூயா. இதுதான் புதிய ஏற்பாட்டினுடைய தசமபாகத்தினுடைய காரியம். அல்லேலூயா. புதிய ஏற்பாட்டின் தசமபாகம் என்ன? பழைய ஏற்பாட்டில் 10 தசமபாகம், புதிய ஏற்பாட்டில் அதை காட்டில் 1 மடங்கு அதிகமாக நம்ம கொடுக்கணும். அல்லேலூயா. அதுதான் பரிசேயருக்கு நீதியை காட்டிலும் அதிகமான நீதி. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக தேவனுக்கு பயப்படுகிற ஜனங்கள் என்ன செய்வாங்களாம்? உபாகமம் 17ஆம் அதிகாரம் 19வது வசனம் 20வது வசனத்தை வாசிக்கலாம். உபாகமம் 17 போதும். கர்த்தருக்கு பயப்படுற மனுஷன் என்ன பண்ணுவான்? நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற எல்லாவற்றையும் கை கொள்வான். வேத வசனத்தில் இருக்கிற எல்லா வசனத்தையும், வார்த்தைகளையும், கட்டளைகளையும் அவன் கை கொள்வான். அதுதான் தேவனுக்கு பயப்படுற பயத்தினால நிறைந்திருக்கிறவர்கள் என்ன அழகு. அல்லேலூயா என்ற அர்த்தம். அல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி வாடுறதுக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அதுதான் தேவனுக்கு பயப்படுற பிள்ளைகளோட காரியம். பிரியமான தேவ ஜனமே, வேதம் சொல்லுகிறது, வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்க, அதுல நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. ஆக வேத வசனத்தை நம்ம ஆராய்ந்து அதுல இருக்கிற அந்த பொக்கிஷத்தெல்லாம் நமக்கு சொந்தமாக்கிக்கணும். அதுல நித்திய ஜீவன் உண்டு. அல்லேலூயா. இந்த உலகத்துக்கும் நம்ம ஆசீர்வாதமாக இருப்போம். நித்திய காலமாய் தேவனோடு கூட தேவ சமூகத்தில் நம்ம இருப்போம். அதுதான் வேத வசனத்தினுடைய ரகசியத்தை ஆராய்ந்து பார்க்குற அந்த அனுபவம். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் வேதத்தை ஆராய்ந்து பார்ப்பார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. டெய்லி பைபிள் வாசிக்கிறோமா? 1 சாமுவேல் 12ஆம் அதிகாரம் 24வது வசனம்.
இன்னமா இது இன்னைக்கு விடுதலை நற்செய்தி கூட்டன்னு வந்தா தேவனுக்கு பயப்படுற பயம், இதுல ஒரு ஆசீர்வாதம் உண்டு பிரியமானவர்களே. ஆ ஆ ஆ ஆ முழு இருதயத்தோடு ஆண்டவரை சேவிக்கணுமா. யோசுவா சொல்றாரு, நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். ஆண்டவரை முழு இருதயத்தோடு உண்மையாய், ஏதோ கடமைக்காக சேவிக்கிறது இல்லைங்க. முழு இருதயத்தோடு ஆத்மாத்மாவா ஆண்டவரை சேவிக்கணும். அவர் செய்த நன்மைகளை எண்ணி எண்ணி ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும், சேவிக்கிறது. அல்லேலூயா. யோசுவா 24:14. போதும். கர்த்தருக்கு பயந்து நம்ம எப்படி சேவிக்கணுமா? உத்தமும் உண்மையா சேவிக்கணுமா. உத்தமும் உண்மையும் நம்ம வாழ்க்கையில இருந்தா நம்ம ஆண்டவருக்கு பயந்து ஆண்டவரை சேவிப்போம். உண்மை உள்ள மனுஷன், உத்தமமாய் ஜீவிக்கிற மனுஷன் என்ன செய்வான்? கர்த்தருக்கு பயந்து அவரை சேவிப்பான். அல்லேலூயா. சேவிக்கிறதுனா என்ன? அப்போஸ்தலர் 20:19 அப்போஸ்தலனாகிய பவுல் அவரை சேவிக்கிறத எப்படி அவரை சேவிக்கிறார், எந்த இடத்துல இருந்து அவரை சேவிக்கிறார்னு சொல்றாரு பாருங்க. அப்போஸ்தலர் 20:19 வெகு மனத்தாழ்மையோட மிகுந்த கண்ணீரோட யூதருடைய தீமையான யோசனைகளால் எனக்கு நேரிட்ட சோதனைகளோட நான் கர்த்தரை சேவித்தேன். பாருங்க, பவுல் சொல்றாரு, மிகுந்த கண்ணீரோடு பெரிய சோதனை, அதன் மத்தியிலும் நான் ஆண்டவர் என்ன செஞ்சேன்? சேவிச்சேன். அப்படிப்பட்ட ஒரு தன்மை நமக்கு உண்டா? கண்ணீரின் பாதையில் ஆண்டவரை சேவிச்சிருக்கிறோமா? பெரிய போராட்டத்தின் மத்தியில் ஆண்டவரை சேவிக்கிறோமா? மிகுந்த மனத்தாழ்மையோடு ஆண்டவரை நம்ம சேவிக்கிறோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கலாத்தியர் 5:13 ஒரு விஷயம் வாசிக்கலாம். கலாத்தியர் 5:13. சகோதரரே, சுயாதீனத்துக்கு அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். சுயாதீனத்தை மாம்சத்துக்கு ஏதுவாய் அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கு ஒருவர் ஊழியம் செய்யுங்கள். சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள்னா விவாகத்திற்கு அழைக்கப்பட்டிருங்க. விவாகம் கணவனும் மனைவியும் சரீரத்துக்கு உட்படாம நீங்க அன்பினால ஒருவர் அதிகமாக நேசிங்க, ஒருத்தரை நேசிங்க, சேவிங்க. ஹல்லேலூயா. ஒருத்தர் கசப்பு, கோபம், நீ பெருசா நான் பெருசா, ஈகோ, வேதம் சொல்லுது ஒருத்தர் அன்பு செலுத்து. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த துணையை மேல அதிகமாக அன்பு செலுத்து. அதை விட்டுட்டு நீ இதை செஞ்ச அதை செஞ்ச குறை சொல்லிட்டே இருக்கக்கூடாது. எந்த மனுஷன் தான் தவறு செய்யாமல் இருக்கிறான், மன்னிச்சுட்டு அவங்க மேலே அன்பு செலுத்து. அல்லேலூயா. இந்த நேரமும் குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, பிரிவினை, போராட்டம். ஏன்? ஆண்டவர் கொடுத்த குடும்பத்தில் கணவனும் மனைவியை சேர்ந்து சமாதானமாக சந்தோஷமாக இருக்க நம்ம பழகிக்க முடியாதா? பிரச்சனையை கொண்டு வர்றது யாரு? போராட்டத்தை கொண்டு வர்றது பிசாசு தானே. அவனோட தந்திரத்தை எதிர்த்து நிற்க பலன் இல்லையா? கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் பிசாசுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிரியமானவர்களே, ஒருத்தர் அதிகமாக நேசிக்கணும். ஆண்டவரை சேவிக்கணும்னா அதுதான், கணவனும் மனைவி அதிகமாக நேசிக்கணும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாருங்க, ஒரு சாட்சி. ஒரு கணவர் அவங்க மனைவியை அதிகமாக துன்புறுத்துவாராம், ரொம்ப அடிப்பாராம். அவங்க உடம்புல இந்த சாட்சி கேட்டு அப்பனா அதிகமாக அடிக்கலான்னு அதாவது சகோதரர்கள்லாம் யோசிக்க தேவையில்லை. அவங்க ரொம்ப அவங்க மனைவி அடிப்பாங்களாம். அவங்க மனைவி என்ன செய்வாங்களாம், அவங்க ரத்தம் வர அளவுக்கு அடிப்பாராம். அது அந்த ஒரு பூனை அவர் வளர்க்குற அந்த பூனை எடுத்துகிட்டு வந்து அந்த அந்த ரத்தத்தை குடிக்கிற அளவுக்கு அவருக்கு அவ்வளோ கோபம் வருமா. அவர் என்ன சொல்லுவாராம், அவங்க மனைவி கிட்ட போயிட்டு காஃபி கொண்டு வா அப்படின்னு வரான். அவங்க உடனே அவருக்கு காஃபி கொண்டு வரதுக்கு போவாங்களாம். அவங்க போகும்போது ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே இந்த மனுஷனை விட்டுறாதீங்கப்பா, இவன் என்னை அடிக்கிறான்னு இவனை நரகத்தில் போயிட்டு தள்ளிடாதீங்கப்பா, இந்த மனுஷனுடைய ஆத்மாவை ரட்சிங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணுவாங்களாம். அதுதான் தேவனுக்காக நம்ம தேவனை சேவிக்கிற முறை. பிரியமானவர்களே, அல்லேலூயா. பாருங்க, இந்த மனுஷன் என்னை கொண்டு போடுறான், இவனுக்கு ஏற்ற பலனை கொடுங்க ஆண்டவரே. நான் அந்த மனைவி ஜெபிக்கல, இந்த ஆத்மாவை விட்டுறாதீங்க ஆண்டவரே, இந்த ஆத்மா விளையாட பெற்றது ஆண்டவரே,
அல்லேலூயா. இந்த ஆத்மாக்காக நான் உத்தரவாதி ஆண்டவரே, இந்த ஆத்மாவை ரட்சிக்க ஆண்டவரே. அவங்க சரீரத்தில் அவ்வளோ அடி வாங்கிட்டோம் அவருக்காக ஜெபம் பண்ணுவாங்களாம் பிரியமானவர்கள். அங்கே ஒருத்தர் அதிகமாய் நேசிங்க. நமக்கு கொடுக்கப்பட்ட குடும்பத்தில் அதிகமாய் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணுங்க, அதிகமாக அன்பு செலுத்துங்க. கணவனும் மனைவி பிள்ளைகளுமா குடும்பமாய் ஒன்று சேர்ந்து சந்தோஷமா இருங்க. அல்லேலூயா. தேவனை சேவிங்க. அதுதான் தேவனுடைய பிள்ளைகளுக்கு அழகு. கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அழகு. அல்லேலூயா. கர்த்தரை சேவிக்கணும். நானும் என் வீட்டாரமோ என்றால் கர்த்தரையே சேவிப்போம். நேரம் கடந்து போனது. சங்கீதம் 22:23 கர்த்தருக்கு பயந்த பிள்ளைகள் என்ன செய்வாங்க? அவரை துதிக்கணும். எல்லா சூழ்நிலையிலும் ஆண்டவரை துதிக்கணும். பிரதர் அவங்க வர்ஷிப் பண்ணும்போது நீங்கள் துதிங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க. ஆக எல்லா சூழ்நிலையும் நம்ம சந்தோஷமாக இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கணும், கவலையாக இருந்தாலும் ஆண்டவரை துதிக்கணும், எல்லாம் இருக்கிற நேரத்தில் ஆண்டவரை துதிக்கணும், ஒன்றுமே இல்லாத நேரத்தில் ஆண்டவரை துதிக்கணும். அதுதான் தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைக்கு அழகு. அல்லேலூயா. கர்த்தருக்கு பயந்தவர்கள் எப்பொழுதும் அவரை துதிப்பார்கள். பிரியமான எல்லா நேரத்திலும் துதி நம்முடைய வாயில நிறைந்திருக்கும். ஆண்டவரே ஏன் இந்த குறையில தந்து விட்டேன்னு முறுமுறுக்க மாட்டாங்க. அவரை துதிப்பார்கள் தேவனுக்கு பயந்த பிள்ளைகள். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அடுத்ததாக தேவனுக்கு பயந்தவர்கள். பிலிப்பு 4:6 ஆண்டவருக்கு பயந்த பிள்ளைங்க ஆண்டவரை துதிப்பாங்க. ஒன்றுக்கும் கவலைப்படக்கூடாது. துதிக்கிறதுனால நமக்கு இருக்கிற டிப்ரெஷன்லாம் போயிடுங்க. அல்லேலூயா. கவலைப்பட்டு எல்லாத்தையும் யோசிச்சு சுகர், பிபி, இன்னும் அதிகமான பிரச்சனை தான் உடம்புல வரும். அதை துதிச்சு பாரு. எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு, எல்லாத்துக்கும் ஒரு சொல்யூஷன் உண்டு. ஆக எல்லாத்துக்கும் ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜபத்தினால வேண்டுதனால தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு அதை விட்டுரு. எத்தனை பேர் அதை செய்கிறோம்? தேவனுக்கு தெரியப்படுத்துகிறோம், மறுபடியும் அதையே வச்சு யோசிக்கிறோம், அதையே நினச்சி கவலைப்படுறோம். இல்லை, அதே தான் நம்மளுடைய வாழ்க்கையில் நடக்குது. வேதம் சொல்லுறது எல்லாவற்றையும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜபத்தினால வேண்டதுனால தேவனுக்கு தெரியப்படுத்திட்டு நம்ம எப்படி இருக்கணும்? சந்தோஷமாக இருக்கணும், சமாதானமாக இருக்கணும். நெகேமியா 8:10 பார்க்குறோம், கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நம்முடைய பலன். நம்ம சந்தோஷத்தை விட்டுறக்கூடாது எந்த சூழ்நிலையிலும். பிசாசு நம்முடைய சந்தோஷத்தை பறிக்கிறது தான் அவன் கொண்டு வருவான். இல்லை, நம்முடைய சந்தோஷத்தை பறிக்கிறது தான் அவனுடைய நோக்கமே. ஆக நம்ம சந்தோஷமாக இருக்கணும். நான் வேகமாக கடந்து போகிறேன், நீங்கள் எல்லாரும் சோர்ந்து போகிறீங்க. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தருக்கு பயப்படுற பிள்ளைகள் என்ன செய்வாங்க? 128 சங்கீதம் 1-2 வாசிக்கலாம். ஆமென். கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் அவங்க கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்களாம், பாக்கியமும் நன்மையும் உண்டாயிருக்குமா. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு பாக்கியம் நன்மை உண்டு. பிரியமானவர்களே, கையின் பிரயாசத்தை நம்ம தான் சாப்பிடுவோம். நம்முடைய வருமானத்தை வேற ஒருத்தர் சாப்பிட மாட்டோம். ஆமென், அல்லேலூயா. நம்முடைய வருமானத்தை வேற ஒருத்தர் சாப்பிடக்கூடாது. அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். ஆண்டவரே, என் கையின் பிரயாசத்தை நான் தான் சாப்பிடணும். நான் உங்களுக்கு பயந்து நடக்கிறேன் இல்லையாப்பா, எல்லா விஷயத்திலும் நான் உங்களுக்கு பயப்படுறேன்னப்பா. நான் எந்த விஷயத்தில் உங்களுக்கு உங்களோட காரியத்தில் நான் தவறவே இல்லையே. ஏன் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும் ஆண்டவரே. அல்லேலூயா. நீதிமொழிகள் 5:10 பிரயாசத்தினுடைய பலன் புறத்தியார் வீட்டில் சேரக்கூடாது. ஆமென். கர்த்தருக்கு பயந்தவர்கள் அவங்களுடைய கையின் பிரயாசத்தை அவங்க தான் சாப்பிடணும். நம்முடைய கையின் பிரயாசத்தை புறத்தியார் சாப்பிடக்கூடாது. இதுக்காக நம்ம ஜெபிக்கணும். அல்லேலூயா. ஏன் கையின் பிரயாசம் வேற யாரும் சாப்பிடக்கூடாது ஆண்டவரே. நான் உங்களுக்கு பயந்து நடக்கிறேன் ஆண்டவரே. ஒருவேளை நான் தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க. அவர் மன்னிக்கிறதுல தயவு பெருத்த தெய்வம். பிரியமானவர்களே, எப்படிப்பட்ட பாவத்தையும் அவர் மன்னிக்கிறதுல வல்லமுள்ள ஆண்டவர். என் பாவத்தை மன்னிங்க ஆண்டவர், என் மீறுதலை மன்னிங்க, என் குற்றத்தை மன்னிங்க. என் கையின் பிரயாசத்தை நான் சாப்பிடணும், புறத்தையார் சாப்பிடக்கூடாது. அதை தடை செய்யுங்க ஆண்டவரே. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷனுடைய ஆசீர்வாதத்தை அவன் தான் சுதந்திரிக்கணும்.
2 தெசலோனிக்கர் 3ஆம் அதிகாரம் 10, 12. ஆ ஆ ஆ ம் பாருங்க, ஒருத்தங்க வேலை செய்யலைன்னா அவன் சாப்பிடவும் கூடாதான் வேதம் சொல்லுது இல்லை. ஊர் சோம்பேறியா வீட்டில் உட்காந்து இருக்கக்கூடாது அப்படின்னு தான் இதுக்கு அர்த்தம். வேலை செய்யாமல் இருந்தால் சாப்பிடவும் கூடாதுன்னு வேதம் சொல்லுது. மாம்சத்தில் பாடுபட வேண்டும் என்று வேதம் சொல்லுது. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவத்தை விட்டு ஓய்ந்திருக்கிறானா வேதம் சொல்லுது. அல்லேலூயா. மாம்சத்தில் பாடுபடுகிறவன் பாவத்தை பற்றி யோசிக்கவே மாட்டான். இடைவிடாமல் உழைப்பு, ஓடி 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 உழைக்கிறதே அவங்களுக்கு வேலையாக இருந்தா பாவத்தை பற்றி எப்படி யோசனை வரும் இல்லை? பாவத்தை விட்டு ஓய்ந்திருப்பானா மாம்சத்தில் பாடுபடுகிறவன். அல்லேலூயா. கர்த்தருக்கு பயப்படுகிற மனுஷர்கள் அவங்க கையின் பிரயாசத்தை அவர்கள் சாப்பிடுவார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, இந்த 10 காரியத்தை நான் உங்களுக்கு சொன்னேன். கர்த்தருக்கு பயந்தவர்கள் என்னென்ன செய்வாங்க? முதலாவது, அவங்களுக்கு பிரியமானது, நான் முடிக்கல, முதலாவது அவங்க பிரியமானதை ஒப்பு கொடுப்பாங்க. 2வது, உடல் குறைபாடு இருக்கிறவர்களை கேலியும் கிண்டலும் செய்ய மாட்டாங்க. 3வது, அநியாயம் செய்ய மாட்டாங்க, வட்டிக்கு வாங்க மாட்டாங்க, வட்டி கொடுக்க மாட்டாங்க. அப்புறம் தசமபாகம் கொடுப்பாங்க. அப்புறம் முழு இருதயத்தோட ஆண்டவரை சேவிப்பாங்க. நெக்ஸ்ட், ஆண்டவரை துதிப்பாங்க. கர்த்தருக்கு பயப்படுறவங்க ஆண்டவரை துதிப்பாங்க. இங்கேயே கேட்டு இங்கேயே விட்டுட்டு போயிடக்கூடாது. ஆண்டவருக்கு பயப்படுறவங்க ஆண்டவருடைய வார்த்தையின்படி நடப்பாங்க. கடைசியாக 10வது சொன்னோம், அவங்க கையின் பிரயாசத்தை அவங்க சாப்பிடுவாங்க. அல்லேலூயா. பிரியமான தேவஜனமே, கர்த்தருக்கு பயந்து நடந்தா நம்ம ஆசீர்வதிக்கப்பட்டிருப்போம். எப்படி ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்கிறாரா? ஒரு சில வசனத்தை மட்டும் சொல்லிட்டு நான் முடிச்சிடுறேன். யோபு 1ஆம் அதிகாரம் 9, 10 வசனத்தை நம்ம ஒரு விஷயம் வாசிக்கலாம். யோபு 9, 10, 1ஆம் அதிகாரம் 9, 10. ஆ ஆ ஆ பாருங்க, போதும் பாருங்க. யோபு பயந்து இருந்தார். அதனால ஆண்டவர் என்ன செஞ்சாரு? அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையாடுத்திருந்தார். தேவனுக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் நமக்கு உண்டான எல்லாவற்றையும் வேலையடைத்து பாதுகாப்பார். அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? இல்லை, எனக்கு ஒன்றும் புரியல அமைதியாக இருக்கிறத பார்த்தா. தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு 10 காரியம், அநேக விஷயங்கள் பயப்படுறத பற்றி வேதத்தில் இருக்குது. ஒரு 10 தான் நம்ம பார்த்தோம். தேவனுக்கு பயந்து நடந்தா நமக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆண்டவர் வேலையடைத்து பாதுகாப்பார் என்று நம்ம பார்த்தோம். அடுத்ததாக, தேவனுக்கு பயந்து நடந்தா சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 12வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கலாம். சங்கீதம் 25, 12. தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களுக்கு என்ன நடக்கும்? கர்த்தருக்கு பயந்த மனுஷன் எவனோ அவனுக்கு அவர் தெரிந்து கொள்ளும் வழி அவர் போதிப்பாராம். எவ்வளவு பெரிய பெரிய விஷயம் பாருங்களேன். ஆண்டவர் நமக்கு போதிப்பார். எல்லா சூழ்நிலையிலும் ஆலோசனை கொடுப்பார். யாருக்கு? அவருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு தான். அல்லேலூயா. ஏதோ அதுல போய் மாட்டிக்கிறோம்ல, அப்ப தேவனுக்கு பயப்படாத நம்மளே துணிகரமா முடிவெடுக்கிறதுல எடுத்து ஏதாவது ஒன்று போய் சிக்கிக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிற பிள்ளைகளுக்கு அவர் என்ன செய்யறாரா? வழியை போதிப்பார். நம்மேல் கண்ணை வைத்து நமக்கு ஆலோசனை சொல்லுவார். சங்கீதம் 34, 9. அவருக்கு பயந்து இருந்தா ஒரு குறைவும் கிடையாதுங்க பிரியமானவர்கள். எல்லா சூழ்நிலையிலும் அவருக்கு பயந்து இருந்தா ஒரு நன்மையும் நமக்கு குறைவுபடாது. கர்த்தருக்கு பயந்தவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது. யோபு 5ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல அவருடைய கூடாரம், கர்த்தருக்கு பயந்து இருந்தா நம்முடைய கூடாரம் சமாதானத்தோட இருக்க வேதம் சொல்லுது. அல்லேலூயா. நம்முடைய கூடாரத்துல குறைவு இருக்காது. அதுக்கு பதிலாக சமாதானத்தால் நம்முடைய வீடு நிறைந்திருக்கும். பிரியமானவர்களே, தேவனுக்கு பயப்படுற பயம் நமக்குள்ள இருந்தா சங்கீதம் 103ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை ஒரு விஷயம் வாசிக்கலாம். 103ஆம் சங்கீதம் 13வது வசனம்.
பயப்படுகிறவர்களுக்கு அவர் என்ன செய்யறாரா? இறங்குகிறார். மனம் இறங்குகிற தெய்வம் அவர். நமக்காக மனம் இறங்குகிற ஆண்டவர். அவருக்கு பயந்த பிள்ளைகளுக்கு அவர் இறங்குகிறாராம். சங்கீதம் 103:17 கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களோ கிருபை சூழ்ந்து கொள்ளும் என்று பார்க்கிறோம் பிரியமானவர். ஆக இந்த ஆசீர்வாதம்லாம் நமக்கு வேணும்னா நம்ம கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் நம்ம இருதயத்தை நிரம்பணும். நம்ம இருதயத்தை கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தினால நிரப்பணும். அல்லேலூயா. ஏதேதோ காரியத்துக்கு நம்ம பயப்படுறோம், என்னென்னோ காரியத்துக்கு தேவையில்லாத விஷயத்துக்கெல்லாம் பயப்படுறோம். பயப்பட வேண்டியது ஒன்று தான், நம்ம உண்டாக்கின தெய்வத்துக்கு நம்ம பயந்து நடந்தா அவர் நமக்கு வைத்திருக்கிற ஆசீர்வாதம் பெருசா இருக்குது. அல்லேலூயா. எவ்வளோ பெரிய ஆசீர்வாதத்தை ஆண்டவர் வச்சிருக்கிறார். நீயும் பிள்ளைகளும் நன்றாக இருப்பார்கள் என்னால் எனக்கு பயந்து நடந்தால். அல்லேலூயா. எத்தனை பெரிய ஆசீர்வாதம். கரங்களை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்தலாம். ஆண்டவரே, இவ்வளோ ஆசீர்வாதத்தை எங்களுக்கு வச்சிருக்கிறீங்களே. ஒரே ஒரு விஷயம்தான், எல்லா சூழ்நிலையிலும் தேவனுக்கு பயந்து நடக்கிற ஒரு அனுபவம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம யாவரும் எழுந்து நின்று, ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயந்து நடக்கிற அந்த அனுபவத்துக்கு நேரம் எங்களை நடத்தி கொண்டு போங்கப்பா. நாங்கள் என்னென்ன காரியத்துக்கோ பயப்படுறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மை ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். பரிசுத்தரே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பரலோக தெய்வமே மை ஸ்தோத்திரிக்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் ஆண்டவரே நம்ம சேவிப்போம். ஹல்லேலூயா. பிரைசி பிரைசி பிரைசி. ஆண்டவரே, நம் பயத்தோடு நடுக்கத்தோடும் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உண்மையாய் அவரை தொழுது கொள்ளணும்னு பார்த்தோம். இப்போதான் வேத வசனத்தை பார்த்தோம். நம்ம அசதியா இருக்கக்கூடாது. பயத்தோடு நடுக்கத்தோடு தேவனை சேவிக்கணும். ஆண்டவர் அதான் அவருக்கு பயப்படுகிற பயத்தை எதிர்பார்க்கிறார். தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. இன்று நாளில் நீர் எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைக்காக நமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து நீங்க சொன்னீங்களே அப்பா, ஸ்தோத்திரம். இவர்கள் என்னால எனக்கு பயந்து இவர்களை உங்க பிள்ளைகளை நன்றா இருக்கும்படி இவர்கள் இருதயம் எனக்கு பயந்து இருந்தால் நலமா இருக்குன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. இதோ இந்த வேலையில எங்க இருதயத்தை உமக்கு நேராய் நாங்கள் திருப்புகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்களுடைய இருதயம் உமக்கு பயப்படுகிற பயத்தினால நிரம்பணும். பிசாசி எந்தெந்த காரியத்தை கொண்டு வந்து எங்க இருதயத்தை நிரப்புறான்பா. வெறுமையா எங்க இருதயம் இருக்கக்கூடாது ஆண்டவரே. பிரைசி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாய்களை திறந்து ஆண்டவரே, நான் உங்களுக்கு பயப்படணும்னு கேளுங்க. கேட்கிறவன் தான் பெற்றுக்கொள்ள முடியும். பிரைசி. வாய்களை திறப்போமா? ஆண்டவரே, உமக்கு பயப்படுற பயம் எனக்கு வேணும். இந்த வார்த்தையின்படி நான் வாழணும் ஆண்டவரே. எனக்கு பிரியமானது நம்முடைய சமூகத்துல நான் ஒப்பு கொடுக்கணும் ஆண்டவரே. எனக்கு பிரியமானதுன்னு எதுவுமே கிடையாது, நீங்க தான் எனக்கு பிரியம் ஆண்டவரே. ஆபிரகாம் ஒரே பேரான குமாரன், நேசு குமாரன் ஆண்டவரே ஒப்பு கொடுக்கும் பொழுது நீ இப்பொழுது எனக்கு பயந்திருக்கிறன்னு சொன்னீங்களா ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேலையில ஆண்டவரே எங்க இருதயத்தை உடைய கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பயத்தோடும் நடுக்கத்தோடும் கர்த்தாவே நான் ஜெபிக்கணுமே. பயத்தோ